அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நலம் நலமறியா ஆவல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பவும் போல புத்தகம் தான். என்ன புத்தகம் அப்படின்னா, அந்த புத்தகத்தோட பேர் வந்து முதற் கவிதை அப்படின்னு சொல்லிட்டு எழுதினவங்க ஜான்சி குமரேசன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தில் சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக ஒன்று பார்ப்போம். எழுத்தும் எழுத்தும் கட்டிக்கொண்டு வார்த்தை உருவாகின, வார்த்தையும் வார்த்தையும் கட்டிக்கொண்டு வரிகள் உருவாகின அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கட்டுரையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் எப்படி உருவாகுது? நம்ம எண்ணங்களிலிருந்து உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த புத்தகத்தில் எல்லாவித சூழ்நிலைகள் பற்றியும் கவிதைகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். முதற் கவிதை ஜான்சி குமரேசன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. சரிங்களா? இந்த புத்தகத்தில் சில கவிதைகளை நான் வாசித்து காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அப்பா எனும் ஆண் தேவதை, உழைத்து தேய்ந்த ரேகைகள், உயிர்ப்புள்ள கதை சொல்லும் உன்னதமாகின பாதைகள், உன் பாதம் தீண்டிய வழி எங்கும் தன்னலத்தை தூக்கி எறிந்த தரணி போற்றிடும் தாரகமே, தாங்கி பிடிக்கவே கரம் கொடுக்க தானாய் வந்திட்ட தூயவரே, வேர்வைகளும் தடம் பாடிடும் வழிகாட்டியாய் விளங்கியவரை, விசித்திரங்களும் மெய்யாகும் விரல் பிடித்திட்டே உடன் வர, ஆசைகளை பிள்ளைகளுடைய அகம் வழியே கண்டு கொண்டு ஆண்டெல்லாம் பணியினிலே அயராமல் தான் இருந்திடவே இதயத்திலும் நினைவுகளிலும் இன்பமாகவே சுமந்திருக்கும் இன்றியமையா உங்களுக்கும் இசையெல்லாம் மழை தூவும், தனக்கென்ன ஏதும் செய்திடாமல் தன் குடும்பத்தின் நலன் கருதிடும் தருணங்கள் ஒவ்வொன்றிலும் தாங்கியேதான் பிடித்திடும் பண்டிகை நாளில் பட்டாடைகள் பலவிதமாய் வந்து சேர்ந்திடுமே, அவர் மட்டும் தினம் உடுத்திடும் அவருக்கான உடையுடனே, துரும்பாயினும் பக்கம் வராமல் தூக்கம் தொலைத்து காத்திடவே, துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பும் துக்கங்களை போக்கிடவே, கஷ்டங்களை மறைத்து வைத்தே கரைந்திட்டன நாள்தோறும், கரைந்தேதான் உயிர் செய்த கலங்கமில்லா பரிசுத்தம், அனுதினமும் போராடியதனால் அழகானது பிறர் வாழ்க்கை, ஆனாலும் நீங்கள் மட்டும் ஆடம்பரமில்லா அமைதியினில், தான் பெறாததை பிள்ளைகளுக்கு தந்திட துடிக்கும் வைராக்கியம், தன்னுயிரை கொடுத்தேனும் தனித்துவம் புகுத்திவிடும், ஆசானாய் அறிவு சேர்த்திடவே ஆனந்தங்கள் பெற்று தந்திடவே, அருகிருந்தும் பயம் போக்கிடவே ஆறுதல் தந்து உடனிருந்திடவே, நடந்து நடந்து தேய்ந்து போன நடைபாதையும் காலனியும் நகர்ந்தேதான் சொல்லிடும் நாளெல்லாம், உள்ளங்கையின் காயங்களும் உற்றாருக்காக வழிமறக்கும் உணர்வுகளை மறைத்து கொண்டு உலகமாக நம்மை நினைக்கும், தோளில் சுமக்க தொடங்கியவர் தொடர்கதையாய் தாங்குகிறார், தோல்விகளில் உடனிருந்தவர் தேற்றியேதான் வருகிறார், பாதங்களின் ரணங்கள் தான் பாதையினை காட்டிடுமே, பயணித்த அனுபவங்கள் தான் பாடங்களை கொடுத்திடுமே, உடல்நிலை சரியில்லாத போது உறுதியாய் பாதுகாத்தார், உடைமைகளை நமதாக்கிட உத்வேகத்துடன் புறப்படுகிறார், விடியல்களை தேடி தந்திடவே விடாமல் ஓடிக்கொண்டிருப்பவர், விரும்பியவற்றை சேர்த்திடவே விசுவாசமாக நடத்திடுபவர், முன்னின்று வழி நடத்துகையில் முன்மாதிரியாக விளங்கிடவும் முயன்றேதான் நல்வாழ்வை முடிந்தவரை கொடுத்திடவும், வாழ்க்கையின் பாரம் அனைத்தும் வழிவந்து தாங்கிய மகத்துவம், வாழுகின்ற நொடி அனைத்தும் வந்தே பாதம் பணிந்திடவும். அப்பா அப்பா அப்படின்ற இந்த ஆண்டேவதை கவிதை எவ்வளோ அருமையாக இருக்குது. அவங்களோட ஒவ்வொரு சூழ்நிலையும், குழந்தை பிறந்ததுலேருந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர்றதுலேருந்து அந்த குழந்தைக்கு செய்கிற எல்லா கடமைகளையும் செய்து ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி அந்த குழந்தை பின்னாடியே வந்து கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் எல்லாத்துக்கும் கூட நின்று தன்னோட கஷ்டத்தை மறைச்சி புள்ள முகத்தில் பார்க்குற அந்த சிரிப்புக்காக எவ்வளவோ அப்பாக்கள் என்னென்னவோ செஞ்சுட்டு தான் இருக்காங்க. உண்மையாகவே இந்த கவிதை அருமையாக இருக்குங்க. புதுமை பெண், புழுங்கியே புதையுண்டவள் புயலெனவே எழுந்திட்டாள், புன்னகையை மீட்டெடுக்கும் பூங்காற்றாய் வெளிவருகிறாள், பட்டங்களால் முன்னேறுகையில் பிடித்தெழுத்த குல வழக்கங்கள், பாதையினை திரும்பி பெற்று பகட்டெனவே பயணிக்கிறாள், அனுசரித்தல் பழக்கப்படுத்த அனைவரையும் சகித்து கொள்ள அவை அனைத்தும் தாண்டிய அண்டம் கைப்பற்ற போகிறாள், கடந்து போன கவலைகளை கைவிட்டே தொடர்ந்திடுகிறாள், கனவினை புதுப்பித்து கொண்டு காலம் வென்றிட விரைகிறாள். இயல்பாக உள்ள சில விஷயங்களை இயல்பாக சொல்கிறது வந்து இயல்பு அப்படின்னா, அந்த இயல்பான விஷயங்களை ஒரு உயிரோட்டத்தோடு சொல்கிறது கவிதை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
அப்படி இந்த புத்தகத்தில் நிறைய கவிதைகள் இருக்குது. உங்களுக்கு கவிதை படிக்க ரொம்ப பிடிக்கும், அதுவும் எனக்கு தொடர்ந்து கவிதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு 4 லைன் 5 லைனில் முடிகிறத தாண்டி அந்த உணர்வுகளோட கொஞ்சம் நம்மளும் ஐக்கியமாகி ஒரு வேறு உலகத்தில் வாழ்கிறதுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முதற்கவிதை புத்தகத்தை நீங்கள் நிச்சயமாக வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த புத்தகத்துக்கான நோஷன் ப்ரெஸ்ஸில் உள்ள பை லிங்க் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆசிரியருடைய நம்பரும் உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறக்காமல் புக்கை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து தாராளமாக பதிவு செய்யலாம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கொஞ்சம் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நன்றி.